மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். வணக்கம். எனது பெயர் டிரோஷினி. இன்று மகளிர் தினம் கொண்டாடும் அனைத்து மகளிர்களுக்கும் எனது மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எம்மாலும் பெரும் முன்னேற்றம் உண்டு. எம்மாலும் பெரும் முன்னேற்றம் உண்டு. முன்னேற்றம் என்ற வகையில் பார்ப்போமானால் முன்னேற்றத்தின் முக்கிய இடமாக வகிக்கின்றது தொழிற்சாலைகள். தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்களால் முன்னேற்றம் உண்டு என்பதையே நான் உங்களிடம் கூறுகிறேன். தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்களால் எமது நாட்டிற்கு முன்னேற்றம் உண்டு என்பதையே உங்களிடம் நான் கூறுகின்றேன். அத்துடன் எமது மகளிர் தினமானது மிகவும் சிறப்பாகவும் நல்லதாகவும் அமையட்டும் என்றும் இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றேன். மகளிர் என்ற வகையில் தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்லும் மகளிர் என்ற வகையில் நானும் ஒரு மகளிர் என்பதால் சில பிரச்சனைகளை உங்களிடம் கூற வந்துள்ளேன். பிரச்சனை என்ற முற்போக்கில் பார்ப்போமானால் பிரச்சனை என்பது எமது ஊதியமே. பிரச்சனை என்பது எமது ஊதியமே. ஊதியம் எமக்கு கிடைக்கப்பெறும் ஊதியம் 50,000 ரூபாய். எமக்கு கிடைக்கப்பெறும் ஊதியம் 50,000 ரூபாய். இந்த 50,000 ரூபாவை வைத்துக்கொண்டு எமது வாழ்க்கையை முன்னேற்றி செல்வது மிகவும் கடினமாக உள்ளது. ஏனென்றால் எமது வாழ்க்கையில் நமது தூர பிரதேசத்திலிருந்து நாம் வேலைக்கு வந்து தொழிற்சாலைகள் தீயன பிரதேசத்தில் வேலை செய்வதன் காரணமாக தற்காலிக இருப்பு ஒன்று தேவைப்படுகின்றது. அதற்கு ஒரு தொகையான பணம் செலவிடப்படுகின்றது. அது மட்டுமின்றி நம்மில் பல குழந்தைகளையும் கொண்டு வந்துதான் இங்கு இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது பார்ப்போமானால் குழந்தைகளை கொண்டு வந்து செல்லும் தாய்மானவர்கள் குழந்தைகளை பகல் நேரத்திலோ அல்லது மற்ற நேரங்களிலோ வேலைக்கு கொண்டு சென்று வேலைகள் செய்ய முடியாதுள்ளது என்பதால் குழந்தைகளை காப்பகத்தில், அதாவது பகல் நேர காப்பகத்தில் சேர்க்க வேண்டியதுள்ளது. எனவே பகல் நேர காப்பகத்திற்கும் ஒரு வகை தொகையானது செலவிடப்படுகின்றது. அது மட்டுமின்றி எமது நாட்டின் பொருளாதார நிலையை பார்ப்போமானால் உணவுப் பொருட்களை கொள்வன செய்வது மிகவும் கடினமானது. அதற்காகவும் ஒரு தொகை செலவிடப்படுகின்றது. அது மட்டுமின்றி இவ்வாறான பல பிரச்சனைகளை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பார்க்கும்போது எமது ஊதியமானது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. இவை மட்டுமல்ல, மற்றொரு பக்கம் பார்ப்போமானால் தொழிற்சாலைகள் மூலமாக எமக்கு கழிக்கப்படும் தொகையானது மிகவும் கூடியதாகவே காணப்படுகின்றது. ETF, EPF இவ்வாறான தொகைகள் கழிக்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாது கடந்த வருடங்களில் மரண ஆதார நிதி என்ற பெயரில் கழிக்கப்படும் தொகையானது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு மரணாதார நிதி மிகவும் கூடியதாக காணப்படுகின்றது. எம்மிடமிருந்து 300 ரூபாய் கழிக்கப்படுகின்றது. இந்த மரணாதார நிதி எம் வீட்டில் யாராவது மரணம் நிகழ்ந்தால் மட்டுமே இந்த மரணாதார நிதி எம்மை வந்து சேரும், இல்லை என்றால் வந்து சேராது. அது மட்டுமின்றி மரணாதார நிதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதன் காரணம் அவசர நிலைமை காரணமாக நமது வேலை இடைநிறுத்தம் செய்யப்பட்டால் அப்போதும் அந்த பணம் நம்மை வந்து சேராது. இவ்வாறான பல பிரச்சனைகளை வைத்துக்கொண்டுதான் நாம் வாழ்க்கையை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 25ஆம் ஆண்டு மகளிர் தின நிகழ்விலாவது எமது பிரச்சனைகள் சரிவர செய்து எம்மை சரிவர செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை மகளிர் தினம் கொண்டாடும் அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.